லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்கப்பா போனோம்? என்ன கேட்ட? துட்டு 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 தானே? வட்டி பணம். எவ்வளவு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? எப்ப கொடுத்த? எப்ப கொடுத்த? இதுக்கு யார் சாட்சி? யார் சாட்சி? சொல்றா, உண்மை சொல்லு. சொல்றியா இல்லையா? என்னம்மா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளைய காணா. தெரியலையே. என்ன மாமா இவ்வளவு நேரமா பணத்தை என்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாங்கிடுவானோ? பழைய நோட்டா இருக்கும் போல, பிதிக்கி பிதிக்கி எண்ணுவேன். 100 ரூபா தலை இருக்குமோ? என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட இப்படி நாடகமான சொல்லி என்கிட்ட சொன்னாங்க சார், அதான் வந்தேன் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார், நான் ஓடி போயிடுறேன் சார். இல்லப்பா, என்ன பணத்தை வாங்கிட்டு நீ போயிட்டே இருக்க? அம்பட்டி வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வட்டி காசு எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டாரியா? அதையே ஒளிச்சு வச்சிருக்க? ஏமா எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டாருன்னு சொல்றல. ஆஹா, இவன் பார்த்தா வேற ஏதோ கொடுத்துருக்கான் போல. என் மாப்பிள்ள அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. உனக்கு என்ன வேணும்னா சொல்லு, மாப்பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்றேன். மாமாவுக்கு என்ன வேணுமா? என்ன மாப்பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்ற? அமுதா சைக்கிள் ஓட்டு ஜெயிச்ச காசை வேற எதுக்கும் வச்சுக்க சொன்னிச்சுல, அது எதுக்குன்னு எங்கிட்டையும் சொல்லுங்க. டேய், அது எதுக்கு வச்சிருந்தா உனக்கு என்ன? அது இந்த வீட்டு நல்லது தானே. ஒரு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாப்ல. இந்த வீட்டுக்கு தானே, பிறகு எதுக்கு மறைச்சிக்கிட்டு? ஒழுங்கா சொல்லுங்க. ஆமா சொல்லலாம்ல. இத பாருங்க, இது எல்லாருக்கும் தான். இது அமுதா கஷ்டப்பட்டு ஜெயிச்ச பணம். அதை வச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற முழு உரிமையும் அமுதாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். போய் அவங்க வேலையை பாருங்க. சும்மா பேசிட்டு. என்ன வேற ஏதாவது நல்லா பிளான் பண்ணுங்க. சப்பையா பிளான் பண்ணி மூக்க உடைச்சுக்காதீங்க. ஏமாற்றாதே ஏமாறதே மாப்பிள, நம்ம பிளான் பண்ணதை சித்தப்பு கண்டுபிடிச்சிட்டாப்லடா. நெக்ஸ்ட் பிளானை வேற டீம் வச்சு பண்ணணும். நம்ம களத்துல இறங்கக்கூடாது. ஆட்டா பாடுறீங்க. ஆமா அமுதா, அவன் ஏதாவது சொல்லணுமா? கண்டிப்பா முடிவிட்டு தான் ஆகணுமா மாமா? அவங்க சொல்றான். சித்தப்பா, ஏற்கனவே காலேஜ்ல இவகளை பார்க்க பெரியவக மாதிரி இருக்காகன்னு சொல்றாங்க. இவக தாடி தலைமுடிலாம் நல்லாவா இருக்கு? போய் வெட்ட சொல்லுங்க. மாமா, ஏய் என்னடா பாக்குற? முடிவெட்டு தாடி மாத்திரம் வச்சுக்கடா, மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்க. அவன் சொல்றத கேளுடா, யூத்தா இருக்கும்டா. போடா, நீ வழி விடுமா, நான் அவனை உள்ள தள்ளிட்டு போறேன். போடா. என்னடா ஊட்டில இருந்த மாதிரி ஒரே குளிரா இருக்கு? இவருக்கு முடி வெட்டணும். உள்ளதாங்க. நீங்க 2 பேரும் உள்ள போங்க. ஆத்தா, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். போங்க. முடிவெட்டு. அண்ணா, முடிய நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணியே வெட்டிருங்க. சரி. முடி வெட்டுற கடை இவ்வளவு குழுக்குழுன்னு இருக்க. ஏத்தா, முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு? 3000 ரூபாய் சார். 3000 ரூபாயா? நான் 3 வருஷத்துக்குள்ள முடி வெட்டுவே 6 புல்லாச்சே. என்னப்பா வெட்டியாச்சா? சித்தப்பா, இப்பதான் பார்க்க நல்லா இருக்காக. இவ்வளவு பணம் கொடுத்து முடிய வெட்ட மாதிரியே தெரியலையம்மா. காலேஜ் போகும்போது இப்படிதான் சித்தப்பா போகணும். பக்கி பையன் மாதிரி இருக்கான். இனிமே இப்படிதான் முடி வெட்டணும் சொல்லி வைங்க. சரியாத்தா, நீ சொன்னா அதுக்கு மறுப்பு எதுவுமே கிடையாது. அப்ப அடுத்து எங்கம்மா? அடுத்து இவங்களுக்கு சட்டை பேண்ட் எல்லாம் எடுக்கணும். மாமா, காசு வேற இல்ல. இந்த நேரத்துல போய் என்னதான் எத்தனை வாட்டி சொல்றது? காசை பத்தி இவங்க ஒன்னும் யோசிக்க வேணாம்.
அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலேஜுக்கு போகும்போது இப்படி பழைய துணியா போட்டுட்டு போவாங்க. பேசாம வர சொல்லுங்க சித்தப்பா. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சுக்கணும்டா. வாடா, புது ட்ரெஸ் போடுறதுக்கு நான்லாம் அலைய வேண்டாம். இது ஓகே அம்மா? இது வேணாம். வேண்டாமா? இது காலேஜுக்கு போட்டு போற மாதிரி காட்டுங்க. இது நல்லா இருக்குமா? இதுமா? இது வேணாம். இது இல்ல வேற காட்டுங்க. இல்ல சித்தப்பா. இது வேணாமா? அப்ப நீயே எடுத்து கொடுமா. சித்தப்பா, நீங்க முன்ன வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நான் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரேன். பாத்து போ. மாமா என்னடா தனியா போக வேணாம், நான் வேணா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சித்தப்பா, அவங்கள போய் நேரத்துல வீட்டுல போய் படிக்க சொல்லு. நான் வரேன். சரிம்மா சரிம்மா. டேய், எத்தனை தடவைடா நோட்ஸ் கட் வாங்குவ? அதான் மூக்கு உடையிலையே மாமா. உடையாம பாத்துக்க. மாமா ம் அவ சந்தைக்கு தானே வரேன்னு கிளம்புனா? ஆமாம் மாப்பிள்ள, சந்தைக்கு தான் வர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ நேரமாச்சு. நேரம் வந்திருக்கணும்டா. ஏன்னா ஆள் வருமா வராதானே? பாடுறா, இவர் பெரிய கலெக்டர். 10 டிஷர்ட் இவர் கண்ட்ரோல்ல இருக்கு. உடனே ஜீப் வரப்போது இவர் ஏறி போக போறாரு. மகரே பாரு, நில்றா. நாங்களே நின்றுக்கிட்டு இருக்கோம். மாமா அங்க பாரு, அமுதா வரா. எங்க? ஆமாடா. டேய், இந்த பச்சை கலர் ஜாக்கெட் போட்டு வருதுலடா, அதான்டா. நல்லா பாட்டியா? ரொம்ப விவரமான புள்ளடா அது. ரொம்ப கவனமா பண்ணணும், சரியா? கவலைப்படாதானே, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப பில்டப் பண்றானே. என்ன மாமா, வேலையை ஒழுங்கா பண்ணிருவான்ல? மாஸ்க்லாம் யூஸ் பண்றேன், பாப்போம். பாத்துடா, பத்திரம்டா. அடிச்சிட்டா. டேய், 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 நில்றா. டேய், டேய். யோ, இங்க வாயா. இங்கிட்டு வாடா, அங்க நான் போஸ்ட் கொடுக்குறேன். வாங்க. இன்னைக்கு டையை பாரு அடிச்சிடலாம். மாமா. இரு பாக்குறேன். வரல. என்ன? இந்தானே. கொடு. சரி, பொண்ணு தானே நினைச்சா இந்த வரட்டுறா. எங்க மாட்டிடுமோன்னு பயந்தே போயிட்டேன் நான். ஏய், நல்ல வேலைடா, நீ மாட்டியிருந்தேனா நாங்களும் சேர்ந்து மாட்டிருப்போம்டா. சரி, இந்த 500 ரூபா 3 பீர் குடிக்கலாம்டா. நான் வரேன். அங்கிட்டு போடா. இந்த பக்கம் எங்கடா போற? உடனே டாஸ்மார்க் போகணும். வராளா? அப்பா. அப்புறம் மாப்பிள்ள, நம்ம கிளம்புவோம். சரி மாமா. நல்ல வேலை ஆண்ட்ராய்டு போட்டு வந்தேன். வாடா. கண்டா வர சொல்லுங்க, அமுதாவ கையோட குட்டி பாருங்க. ஐயோ, இந்த அமுதாவோட 50,000 எப்படி செலவழிக்க போறேனே தெரியலையே. அம்புட்ட 500 ரூபா தான இருக்கு, சில்லற மாத்த மனசு வர மாட்டேங்குது. 500 ரூபாவை தான் செலவு பண்ணணும். சரி,
என்ன மாமா அவள ஆள காணோம்? விட்றா தொலையட்டும். பணத்தை தொலைச்ச அதிர்ச்சில வெளியே எங்கேயாவது ஓடி போயிட்டாலோ? தயவு செஞ்சு ஓடி போய் தொலையட்டும். அவன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ சோறு போட வந்தோம்லாம் கரண்டி வச்சுட்டு போதுமா போதுமாங்கறா. எப்படி சாப்பிட முடியும்? சை இரிட்டேட்டிங். மாமா மூஞ்ச பாத்தியா? மூஞ்ச வச்சிட்டு எப்படி சொல்லப்பா? அமுதா கண்ணு, என்னத்தா முகமே வாடி இருக்கு, பார்க்கவே சோர்வா இருக்கே. ஒண்ணும் இல்ல அத்தை. அத்தை, எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? மாப்பிள்ள நீயே சொல்லி எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இல்ல இவ எப்பயும் எங்களையே நாட்டாம பண்ணிட்டு தெரியறாள. அவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே. இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போறா வரா, அவளை எதுவும் நீ கேட்க மாட்ட. ஏத்த ஏன் முட்டாட்டி தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு போனாலும் கடைக்கு போனாலும் எங்க போனாலும் சொல்லிட்டு போகுதுல. ஏமா தங்கச்சி, நீ எல்லாத்தையும் இந்த வீட்டுக்காக தானே பண்ற. இந்த வீட்டை தலையெடுக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே பண்ற. அப்படித்தானே எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏமா அந்த போட்டியில ஜெயிச்ச 50,000 அப்படி என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற நீயே? கேட்டு சொல்லுமா, நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது அவ போட்டியில கலந்துக்கிட்டு போராடி ஜெயிச்ச படம். அதை என்ன பண்ணணும்னு அது அவளுக்கு தெரியும். அத பத்தி கேக்குறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இனிமே இந்த பணத்தை பத்தி கேட்டீங்க, சோத்துல விஷத்தை வச்சு கொன்று யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். முதல்ல ரசம் வைங்க ஒழுங்கா. ரசம் வைக்கிறான். இப்பெல்லாம் சாப்பிடுறதே விஷத்தை சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. வேண்டாங்க தொங்க விட்டாங்க. பெரிய ஆன்டிக் ஹவுஸ் எல்லா இடத்துலயும் தொங்க விட்டுருவாங்க. பெரிய ரங்குனார் வேட்டை கொண்டு போனாரு. ஆய் போனது கொண்டு போனதெல்லாம் தொங்க விட்டு இருக்காங்க. வாடா. அத்தை. என்னம்மா? இல்ல அந்த பணத்தை என்ன பண்ணன்னு இவங்க இம்புட்டு கேக்குறாங்களே, உங்களுக்கு கேட்கணும்னு தோணலையா? சாமி நல்லது கெட்டது எதை கொடுத்தாலும் அது நல்லதுக்குன்னு தானே நம்புறோம். நீ என் கொலசாமி ஆத்தா. நான் வேண்டிக்காமலே என் வீட்டுக்கு வந்து என் பாரத்தை சுமக்கிறேன். என் கொலசாமிய ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்சேன்னு கேட்கலாமாத்தா? நாளைக்கே நீ என்ன கிணத்துல குதிக்க சொன்னாலும் நான் யோசிக்காம அந்த நிமிஷமே குதிச்சிருவேன். உனக்கு சந்தோஷமா? இல்ல இப்ப உனக்கு சந்தோஷமானு கேக்குற? அம்பட்டு போராடி ஜெயிச்ச பணம் அது. இப்படி ஒரு நொடியில பணம் போச்சு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்ததில்லை. இப்போ நடக்கிற எல்லாத்தையும் பாக்குறப்போ இதுக்கப்புறமும் நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு தான் தோணுது. இன்னும் நீ என்னெல்லாம் செய்ய காத்திருக்க? இப்போ என்கிட்ட என் உசுரை தவிர வேற எதுவுமே இல்ல. அத மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? அப்படியே அதையும் எடுத்துக்க வேண்டியதானே? இப்படி என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? நான் மனசால கூட யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சதில்ல. இப்படி இருந்தும் ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு வந்துகிட்டே இருக்கு. காலேஜ் ஃபீஸ் கட்ட 50,000 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எனக்கு துணையா இருந்து அந்த பணத்தை கிடைக்கவும் வச்ச. கிடைச்ச பணம் இப்ப கைவிட்டும் போயிடுச்சு. சந்தோஷத்தை கொடுத்த நீ அடுத்த நிமிஷமே இப்படி சங்கடத்தை கொடுக்கறியே. ஏன் புள்ளையாரப்பா, ஏன் இப்படி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி பாக்குற? அவர் எப்படியாவது படிக்க வச்சு எங்க அத்தையோட வாழ்க்கைய, அவ குடும்பத்தை ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாம்னு நினைச்சேன். அதுக்குதான் நான் இவ்வளவு தூரமும் போராடிட்டு இருக்கேன்.
எனக்கு துணையா இருக்க வேண்டியது நீ. ஆனா நீ அப்படி தூரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இது நியாயம் தானா? சொந்தக்காரங்க தான் எனக்கு சோதனையும் வேதனையும் கொடுக்கறாங்கன்னா அதை தடுக்க வேண்டிய நீயும் இப்படி கல்லாவே இருக்க. இது நியாயமா? நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எவ்வளவு சோதனையை தான் தாங்கிறது. இதை தடுக்க வேண்டிய நீயே இப்படி கைவிட்டுட்டு நிக்கிறியே, இது நியாயமா? நான் ஒத்தையில இருந்தப்போதான் நீ சோதிச்ச, நான் அதை தாங்கிட்டேன். இப்போ நான் ஒரு குடும்பத்தை கரை சேர்க்கிற இடத்துல இருக்கேன். என்ன நம்பி என் அத்தை ஒரு பெரிய கனவோட இருக்காங்க. அவங்கள படிக்க வச்சு அத்தை இழந்த மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் மீட்டு தர வேண்டிய பொறுப்புல கடமையில இருக்கேன் நான். நீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, பண பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு ஒத்துக்க வச்ச. அவங்களும் திரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆர்வம் இருக்கிறவங்க கிட்ட ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னா இதை சாக்க வச்சு அவங்க மறுபடியும் படம் வரைய போயிருவாங்க. அவங்க கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் அத்தையோட லட்சியம் நிறைவேறும். நம்பிக்கை உடையறப்பெல்லாம் நான் முன்னாடிதான் வந்து நிக்கிறேன். இப்பவும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். இங்க பாரு, உன்னை படிக்கிறேன்லாம் நினைக்காத. பிரச்சனைக்கு வழிகாட்டுன்னு தான் நான் கேக்குறேன். இல்லங்க, வர முடியாங்க. வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி சொன்னா எப்படிப்பா? உங்களை நம்பித்தான் ஒரு பார்ட்டிக்கு டெலிவரி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இப்படி வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு நான் ஆளுக்கு எங்கப்பா போறது? நாங்க இல்லாம வேலை நடக்காதுன்னு தெரியுதுல்ல, இனிமே ஆள் பிடிக்கிறது கஷ்டம்னு புரியுதுல்ல. அப்படின்னா நாங்க கேட்கிற காசை கொடுங்க. கடைசி நேரத்தில் கழுத்துல கத்திய வச்சு காசை வசதி கொடுங்கன்னு கேட்கறது நல்லாவா இருக்கு? இந்த தடவை வாங்க, அடுத்த தடவை என்ன ஏதுன்னு பேசுவோம். என்னது அடுத்த தடவையா? சரியா போச்சு. அப்ப நாங்க அடுத்த தடவை வேலைக்கு வரோம். வாங்கயா போலாம், வேலைக்கு ஆகாது. அடுத்த தடவை ஏற்றி தரையா, வாங்கயா. சும்மா வளன்னு பேசிக்கிட்டு வாங்கயா, போய் வேற படமா பார்ப்போம். ஐயா, இப்படி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களே, இப்ப வேலையாளுக்கு எங்க போறது? பேசாம நம்ம இந்த வேலைக்கு போனா என்ன? ஐயா, யாருமா நீ? என்ன எதுக்கு கூப்பிட்டா? இல்ல, வேலைக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறியன்னு தெரியுது. என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா? உன்னால முடியாதுமா, இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஐயா, வேலை என்னன்னு சொல்லுங்க. என்னோட கஷ்டத்தை விட அது ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது. நீங்க சொல்லுங்க. செங்க சூளையில கல்ல அறுத்து லோடு ஏத்தணுமா? எப்பவும் வர்ற ஆளுங்க தான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப கையை பிடிச்சு போயிட்டாங்க. திடீர்னு புது ஆளுகளுக்கு எங்க போறது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலம்மா. இனிமே ஆள் பிடிக்கிறது கஷ்டம். நீ ஒரு ஆள் தான் இருக்க, உன்னை மட்டும் வச்சு என்னமா பண்ண முடியும்? ஐயா, அப்படி சொல்லாதீய. நான் வந்து செஞ்சு முடிச்சிடுறேன். நீயா? ஆமாங்க ஐயா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எவ்வளோ கடினமான வேலையா இருந்தாலும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். நீ சொல்றது இருக்கட்டுமா, ஆனா 10,000 ஏத்தணுமே. நீ ஒருத்தி பண்றது ரொம்ப கஷ்டம். மிச்ச பேருக்கு நம்ம என்ன பண்றது? அம்புட்டையும் நானே ஏத்திடுறேன். என்ன நம்புங்க ஐயா, உங்க பேரை கெட்டு போகாம நான் பாத்துக்கிறேன். என்னது அம்புட்டு நீ ஏத்திரியா? ஆம். என்னம்மா புரிஞ்சுதான் பேசுறியா? வார்த்தையில வீரமா பேசுறது வேற, அதுவே செயல செய்யறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம் தாங்க ஐயா. இஷ்டப்பட்டு உழைச்சா கஷ்டம் எதுவுமே தெரியாது. காலையில தானே வண்டி கிளம்பணும். நைட்டு முழுக்க கண் முழிச்சு நான் வேலை பார்த்து அம்புட்டையும் நான் ஏத்திடுறேன். நம்புங்க ஐயா. ஆனா எனக்கு நீங்க ஒரே ஒரு வாக்கு மட்டும் கொடுக்கணுங்க ஐயா. என்னம்மா?
நான் எல்லா கல்லையும் கண்டிப்பா ஏத்திடுறேன். ஆ. ஆனா கூலிய மட்டும் காலையிலேயே கொடுத்துறியலா? சரிம்மா, கண்டிப்பா கூலியை காலையிலே கொடுத்துட்றேன். சரி, வண்டி வேறு. ம்.